அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 3ஆம் பருவம் பயிற்சி 2ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்ணாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டது சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. அதை தசம எண்ணாக நம்ம மாற்றி எழுத போகிறோம். 21% முதல் கணக்கு 21% அப்படின்னா என்ன அர்த்தம்? 21/100 என்பது பகுதி 100ஐ பகுதியாக கொண்ட பின்னம். 21/100 இது தசம எண்ணாக மாற்றும் பொழுது 2 பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப புள்ளிக்கு அப்புறம் அந்தாண்ட 2 ஸ்தானம் தள்ளி எழுத வேண்டும். அப்ப 0.21. அடுத்த கணக்கு பாருங்க. 93.1%. 93.1%. அப்ப எப்படி எழுதுவோம்? 93.1/100. இதை முழு எண்ணா மாத்திக்க போறோம். முழு எண்ணா மாத்துறப்ப 10ல் 1. அப்ப 10ஆல வகுக்கிறோம். இன்ட்டு 1/100 ஈக்குவல் டு 931 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 10ஐயும் 100ஐயும் பெருக்கிறோம். எத்தனை வரும்? 3 சைபரை சேர்த்துக்கிறோம். 1000னு வந்துடும். இப்போ 3 பூஜ்ஜியம் இருக்கு. அப்புறம் புள்ளிக்கு இப்போ அந்தாண்ட 3 நம்பரை நகர்த்தி எழுத வேண்டும். அப்போ 0.931 என்பது தசம எண் இந்த சதவீதத்துக்கு. அடுத்த கணக்கு பாருங்க. 151% கொடுத்துருக்காங்க. 151/100 அதாவது ஈக்குவல் டு இப்போ 2 பூஜ்ஜியம் இருக்கு. அப்போ அங்கேருந்து 2 ஸ்தானம் தள்ளுறப்ப 1.51. இதான் இந்த கணக்குக்குரிய விடையாகும். புரிஞ்சுங்களா?